காங்கிரஸ்காரங்க விரும்புறாங்களோ தாவேக்காவோட கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லி. அது அதனுடைய பிரதிபலிப்பா தான் நீங்க தொடர்ந்து விஜய வந்து நம்ம எந்த இடத்துலயுமே எதிர்ப்பதை தெரிவித்துவிட்டு அவர் இன்னும் பெட்டர் பர்சனா வரணும், இன்னும் அரசியல்வாதியா நான் உங்களை நடந்துக்கணும் பார்த்து அப்படின்னு கேட்கிறேன். சொல்றீங்க. நீங்க விஜய்னு பேசுறதே அவருக்கு இருக்கிற பலம் இருக்கிறதை உங்களை எரியாம நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் நேத்து வந்த கட்சி தானங்க. நீங்க கேட்ட கேள்வியில 10ல 9 விஜய்னாவே உங்களை அறியாமலே உங்கள் மனதில் அவர் ஒரு பலமா இருக்கிறாருங்கிற எண்ணம் வரும் தான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி விமர்சிக்கிற போது ஆளுங்கட்சியை விமர்சிப்பார்கள். எதிர்க்கட்சியுடைய கடமை அது. நாட்டில் ஏதாவது சம்பவங்கள் தவறு நடந்தால் அதை எடுத்து சொல்வார்கள். அல்லது வேற ஏதாவது தவறு நடந்தால் எடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டத்தில் சொல்வது, இதை சொல்லுவாங்க. விஜயை பற்றி மட்டுமே விமர்சனம் செய்வதற்கு எதிர்க்கட்சி செய்துன்னா எல்லா கட்சிகளும் விஜயை பார்த்து பயப்படுதுங்கிற ஒன்று தான். அது உளவியல் ரீதியான பார்வை. நீங்க நம்புவதும் நம்பாதும் உங்க விருப்பம். திமுகவும் அப்படிதான் நினைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் எல்லாரும் சொல்லிட்டேங்க. திமுக என்ன விதி விலகுது கட்சி இல்லையா? இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்.